நீலகிரி மாவட்டத்தில் கோட்டையத்தில் அமைஞ்சிருக்கிறேன் சில மலை கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் வந்து போயிட்டுருக்குங்க. நம்ம நண்பர் சரவணன் அவரை பார்க்குறதுக்காக நம்ம இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டுருக்கோம். அவரை கூட்டிகிட்டு போய் அவர் எந்த கிராமத்தை சொல்கிறாரோ அந்த கிராமத்தை பற்றி இந்த வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போடுங்க மக்களே. ரீசெண்டாக இப்போது நம்ம நிறைய ட்ரைபல் வில்லேஜ் பற்றின வீடியோக்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்தோம் வியூவர்ஸோடு இருந்து நிறைய வந்து வியூஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு வந்துட்டுருக்குங்க. தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க மக்களே. இன்னும் இது மாதிரியான கிராம பதிவுகள் நிறைய பண்ணுறாங்க. நான் அப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக தான் ஃபோன் மாட்டுது. அம்மா இதுலாம் எப்படி இருக்குது? அம்மா தெளிக்க பண்ணி பாரு. வாங்க, நான் நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கேன். பேசுங்க. தம்பிக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமாம், நான் ஃபோன் பண்ணேன், நைட்டு ஃபோன் பண்ணேங்க. பேசுங்க. சரிக்கா, நீ சொல்லி லெத்துடு. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கண்ணா. ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஆமாம், நான் ஊருக்காரங்கெல்லாம் சொல்லி பார்த்தேன். சரி வாரமா சொல்கிறேன், யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஓரத்தை புல் வெட்டுருக்கீங்களா? ஆமாம். ஓ சரிண்ணா. சரி, என்ன பண்ணுறது? சரி, இப்போ வரேன் அப்படின்னாரு. சரிங்க. 12 மணிக்கு மேலே வரேன்னாரு. நான் இருக்க மாட்டேன். சரி. நான் அப்புறம் ஆடுகளுக்கு போயிடுவேன். சரியா? சரிங்க. நீங்கள் வந்து பார்த்துப்போங்க. சாயந்தரம் இல்லைன்னா நாளைக்கு வெட்டி முடிச்சிடும் அப்படின்னா. ஓ சரி. அந்த பக்கம் இருந்து கோழிக்கையிலேருந்து அந்த ஒருக்காரங்க ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும். ஓ சரிங்க. இங்கேருந்து 6 வரைக்கும் நம்ம இங்கே 2 ஊருக்கு. ஓ சரிங்க. செய்யணும்னு சொன்னால் எவனா வரணும் இல்லை? கண்டிப்பாக யாருமே வர மாட்டேங்கிறோம். ஓ அப்படிங்களா? அதான் தனி ஒரு ஆளை வெட்டிட்டு இருக்கீங்க. அதான் சரி, எல்லாம் கடைக்கு போயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு தான். சரி. நம்மளுக்கு தானுங்களே. ஆமாம், நீங்கள் டெய்லி வந்துட்டு போகிறதுக்கு தானுங்க. இல்லைங்களா, நீங்கள் டெய்லி வந்துட்டு போகிறதுக்கு தானுங்க. சரி, போகலாங்கண்ணா. சரிண்ணா. சரவணன் ஃபோன் பண்ண இருக்குண்ணா பிள்ளைங்க. பார்த்து வரேன். நானும் சரி அப்படியே வந்துடுறேன். சரி. நான் வரீங்களா வீட்டுக்கு? நான் வரேன். வாங்க. சரி, போயிட்டு வா. அப்புறம் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஒரு சரிண்ணா. ஓகே. ஆமாம், லேட் ஆகி போச்சுன்னு சொல்லி அவர் அப்படியே கிளம்பிட்டாங்க. சரவண ஜமுனாரில் இறங்கிட்டாப்புல. சரிண்டா, அப்புறம் அப்படியே கிளம்பிட்டாங்க. நான் பார்க்கல உங்களை, பாட்டிக்கிட்ட மட்டும் பேசிட்டு போனேன். உங்களை நான் பார்க்கல. நான் எதுங்கண்ணா? வெயிலுங்கண்ணா? ஆமாங்கண்ணா, வெயில் பயங்கரமாக இருக்குது. இந்த வருஷம் மழையே ஒன்றும் இல்லைங்க. சுத்தமாக இந்த வருஷம் மழை இல்லை. இங்கேயே மேலே எப்படி வெயில் இருக்குது, கீழே நினச்சி பாருங்க எங்களெல்லாம். ஃபேனு போட்டால் காற்று சூடாக தான் வருதுங்கண்ணா. ஆமாங்க. இந்த வருஷம் இன்னும் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல. இன்னும் 2 மாதம் இருக்குது. ஏப்ரல் மேலாம் இன்னும் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல. ஆமாம், அதான் நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க வரேன். அதனால் கிளம்பிட்டாங்க உங்களுக்கு. எங்கே மேலே புதூர் போய்ட்டு வரலாமா? பாய். எல்லாம் தெரிஞ்சு போச்சா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ரவுண்ட் அடிக்கு போயிடுவேன்னு. ரெண்டு
3 பெட்டு இங்கே பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. இன்றைக்கி தான் அப்பாவை பார்த்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. அன்றைக்கி வந்தப்போ பார்க்கல. அன்றைக்கி மேலே இருந்தேன், வீட்டுக்கு மேலே தான் இருந்தாரம்மா. பாட்டியோட பேசும்போது பார்த்துருக்காங்க, நான் பார்க்கல அவரை. அதான் மாட்டேங்குது. 2 கீரல் போட்டால் 2 கீரை கேட்க மாட்டேங்குது. நல்லா மேடு. இந்த 2-3 பெண்டு தான் இல்லையா? வண்டி வந்தாலும் என்ன திருப்பி கஷ்டம். இந்த பெண்டு புதுசாக வராங்களா தனியாங்க. பழைய ஆளுக்கு ஓரளவுக்கு சமாளித்துருவாங்க, ரெகுலராக வர்றவங்க. புதுசாக வர்றவங்க தனியார் வருவாங்க. இந்த வீடு ஆகிட்டு இருக்கா? முந்தானதான் காங்கிரீட் போட்டாங்களா? இது காங்கிரீட் போட்டு பூச்சி வெள்ளம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் அமைஞ்சிருக்க சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி மாமரம் சுற்றியில் ஒரு கிராமத்துக்கு நம்ம நண்பர் சரவணன் இப்போ போயிட்டுருக்காங்க. அந்த கிராமத்தோட பேர் வந்து புதூருங்க. அந்த கிராமத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு காங்கிரீட் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கிராமத்துக்கு இது வரைக்கும் வந்து ரோடு கிடையாது. காட்டுக்குள்ளே எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற ஒத்தையடி பாதையில் நடந்து போய் தான் மக்கள் வந்து போயிட்டு வந்துருந்தாங்க. அந்த மாதிரியான கிராமத்தில் இப்போ வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி புதுசாக வந்து ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம பார்த்து அந்த மக்களையெல்லாம் பார்த்து அந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சு இந்த வீடியோவை பதிவு பண்ண போகிறேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்க மக்களே. தொடர்ந்து நம்மளோட சேனலில் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய கிராமங்களை பற்றி வீடியோ பதிவுகளும் பதிவு பண்ண போகிறேங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மக்களே. ஓகேங்க. இப்போ நம்ம சரவணோட வீட்டிலேருந்து கிளம்பிங்க. அதாவது அவரோட கிராமம் அத்தடியிலேருந்து கிளம்பிங்க. கொணவுக்கரை போகிற ரோட்டில் போயிட்டுருக்கேன். இந்த கொணவுக்கரை போகிற ரோட்டில் நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் மேலே போனோம்னா அங்கேருந்து ஒரு ரோடு வந்து லெஃப்ட்டில் வந்து பிரியுங்க. அந்த ரோடு தான் புதூருக்கு போகிற ரோடுங்க. அந்த ரோட்லேருந்து நம்ம அப்படியே போய் அந்த கிராமம் வரைக்கும் போய் பார்க்க போகிறோங்க. சரவணா, எப்போ இந்த 2 மாதம் ஆச்சு இந்த ரோடு போட்டு? 2 மாதம் இருக்கு. இந்த ரோட்டில் எல்லோரும் இப்போ வர்றாங்களா? இதெல்லாம் வர்றாங்க. ஏன்னா ரோடு க்ளீனாக இருக்குது. இந்த சைடில் எல்லாம் வெட்டி விடுவாங்களா? இதெல்லாம் வெட்டுவாங்க. அது அங்கேருந்து வெட்டுறாங்க போல இருக்கு. அந்த கோழிக்கரையிலேருந்து வெட்டுறாங்க போல இருக்கீங்களா? அப்போ தான் கொஞ்சம் வெட்டிருந்தார் ஒரு ஆள் தனியாக. திருப்பூருக்குள்ள ஒரு கிணறு அப்படியா? ரெகுலராக பிளைனில் தான் ஓட்டுறேன்.
இந்த மேடில் ஓடும் போது அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், இதே கொஞ்சம் ஏமாந்தா அந்த ஜல்லி இருக்கு பார்த்தியா? கரெக்டு. ஜல்லி வந்து இழுத்து விட்ருவோம் கொஞ்சம் ஏமாந்தா. அதனால் அந்த இடத்துல நல்லா பார்த்து திரும்பணும். வேகமாக திரும்பினோம்னா இழுத்து விட்ரு. வண்டி பெரிய வண்டி வச்சுக்க பெரிய விஷயமே இல்லை, ஆனால் இழுத்து விட்டுச்சுன்னா அவ்வளோதான். இந்த மலைக்கு மேலே இருக்கா புதூர்? மேலே இருக்குது. இங்கே கட்டாகணுமா? ஓ, இங்கே ரோடு தெரியுது மேலே. இந்த வீட்டில் ஆள்லையே இதில் இந்த கோயிலா? கோயில் அந்த பக்கம் ஒரு வீடு, அது பங்களாவா? அங்கே வர்றாங்களா ஆளுங்களா? இல்லை. இப்போ பாருங்க மக்களே, இந்த இடத்துல வந்து ஒரு புதுசாக வந்து ரோடாக இருக்குது. இந்த ரோட்டில் போனால் தான் நம்ம புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்கலாங்க. இந்த ரோடு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இந்த ரோட்டில் நான் இது வரைக்கும் பயணம் பண்ணது இல்லைங்க. நானும் இல்லை, யாருமே பயணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது யூடியூபர்ஸு, கிராம மக்கள் மட்டும் தான் பயணம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பாதையில் நம்ம வந்து இப்போ பயணம் பண்ணுறாங்க. ரோடு கம்மன் இருக்கும் போல சார்ண்ணா. கொஞ்சம் மேடா, குத்து மேடாக இருக்குமா? இதே உங்கூர் மேடமாக இருக்குமா? அது கூட கம்மி தானா? அப்படியா? சரி, பார்த்துருவோம். சொல்கிற பார்த்தா சின்ன வண்டியில் ஏடா போல இருக்கு. பெரியபடியாக இரு. இந்த பக்கம் ஃபுல்லாக எஸ்டேட்டு. ஆனால் இருந்தாலும் இந்த ரோட்டில் வந்து இவங்க வந்து போனால் நடந்து போகிறது கஷ்டம் இல்லையா? தூரம், தூரம் வேறு வண்டி எதாவது வருதுன்னா மட்டும் இதில் வருவாங்க. பாய் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஓ, ஊர் வரைக்கும் போடல ஃபுல்லாகவே. இதே ஜல்லி இழுத்துரும் போல இருக்குது. இதே ஜல்லி இழுத்துரும் போல இருக்குது. இறங்கும்போது பார்த்து இறங்கணும். கொஞ்சம் ஏமாந்து இழுத்து விட்டுரு. அவ்வளோதானா? இதுக்கு மேலே மண்டோடா? ஆஹா, நான் கூட ஃபுல்லாக போட்டுக்கான்னு இருந்தேன். லோடு போகுதா? என்ன நம்ம வண்டி இறங்கிற வரும்போது வெள்ளமாக தான் இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா மண்ணக்கிறனால இழுத்து விட்ரு. நான் கூட புதுசாக ரோடு போட்டால் ஃபுல்லாக போட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ வெட்டி விட்ருக்காங்க இந்த போலில். ஓ, வரல, வெட்டினாலாம் நல்லா பெருசாக தான் வெட்டி விட்ருக்காங்க. ரோடு சௌகரியமாக பெருசாக தான் இருக்குது. என்ன போடுவாங்களா? அது போட்டுருவாங்க. இப்போ வீடு கட்டுறதுக்காக ஏதாவது வண்டி போகுது. கல் ஜல்லி வேலை எடுத்து போகிறதுக்காக. மக்களே பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு வந்து ரோடு போட்டிருக்காங்கன்னு ஆரம்பத்தில் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி போக போக மண் ரோடாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது ரோடு. வண்டி ஓட்டுறதுலாம் கொஞ்சம் திணறணும் போல இருக்குது. ஏன்னா மண் ரோடு, கல் எல்லாம் இருக்குது நிறையா. கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டிட்டு போகணும் வண்டியை. நல்லா மேடுங்க. அது வந்து ஃபஸ்ட்டு கீழே தான் நம்ம வண்டி இருக்குது. இது போகுதா? ரொம்ப சுற்று போல இருக்குது. சுற்றி சுற்றி போகுது. வந்துருச்சா? ஊரே வந்துருச்சா? ரோடு முடிச்சா? ஊர் மேலே பக்கமா? எந்த பக்கம் போகணும்? 2 சைடு போகுது. இது இப்படி இங்கே மேலே அந்த பக்கம். அந்த பக்கம் இருக்கா? இந்த பக்கம் போகுதா? ஒரு 2 சைடு ஊர் போகிறதா? அதில் போகலாமா? சரி, பார்த்து போகலாம். ஒரு சைடு பார்த்துட்டு போனால் போகலாம். வண்டி இங்கே நிற்க இதுக்கு மேலே போகாதா? போ. அதான் நானும் கேட்குறேன். அவ்வளோதான், இங்கே ரோடு முடிச்சு. மக்களே இப்போ பார்த்துங்க. இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு ரோட்டில், அதாவது மண் ரோட்டில் வந்து
இப்போ வந்து இங்கே வந்திருக்கேங்க. இங்கே வந்து ரோடு வந்து ரெண்டாக பிரியுது. லெஃப்ட்டில் ஒரு ரோடு பிரிஞ்சுதுங்க, ரைட்டில் ஒரு ரோடு பிரிஞ்சுதுங்க. அந்த ரைட்டில் பிரிகிற ரோட்டில் இப்போ வந்து இங்கே நின்றுருக்கோம். இங்கே வந்து ஒரு சின்ன பிட்டு தாங்க ரோடு. இதுக்கு மேலே வந்து சில வீடுகள்லாம் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாங்க. கீழ் பகுதியில் இருக்க மலைகள், காடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஊர் எங்கேயா சொன்னா கீழே இருக்கா? அங்கே இருக்கா? கீழே இருக்கு. அதான் அங்கே வீடு என்ன ஊர்? மேல்குப்பா. ஹாய், பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? பேர் என்ன? ஹாய், உங்கள் பேர் என்ன? பயப்படாங்களா இருக்கு. அம்மா இதோ புதூருங்களாம்மா? எத்தனை வீடு இருக்குமாங்களா? 30 வீடு பக்கமாக இருக்குங்களா? ஓ, இப்போ வீட்டில் புதுசாக கட்டுறாங்களாண்ணா? ஓ சரி சரிங்க. எத்தனை வீடு கட்டுறாங்கண்ணா? மொத்தம் 44 வீடுங்களா? ஓ இப்போ 14 வீடு கட்டுறாங்களா? ஓ சரி. ஓ சரி சரி சரி. இது உங்கள் வீடுங்களா? சரி சரி சரி. பாருங்கண்ணா தண்ணி விட்டுருக்கீங்க. வீடெல்லாம் இப்படி மேலே இருக்குங்களா? இங்கே தாங்களா? சரி உள்ள போகலாம். வந்தால் போகலாம். அடா முன்னாடி நீ தான் போகணும். ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறாங்க போல இருக்கு. பரவாயில்ல. அது நிறைய வீடாக இருக்குது போல சொன்னா. கல்யாண மண்டபம் ஆகுதா? கல்யாண மண்டபமா? ஓ ஊருக்கு ஒன்றா? ஓ பரவாயில்ல. ஓ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கல்யாண மண்டபமா? அது எல்லாத்துக்குமே அந்த கல்யாண மண்டபத்தில் ஃபங்க்ஷன் நடந்தால் ஃப்ரீ தான்? ஓ அவங்களுக்கு உங்கள் அந்தந்த ஊருக்காரங்களுக்கு ஃப்ரீ. பரவாயில்ல. இங்கேயே பார்த்தோன்னா 1 அங்கே 2 3 4 5 6 7 8 வீடு 9 10 வீடு தெரியுது அந்த பக்கமே. வணக்கங்கண்ணா. இல்லை உங்கள் ஊரை பார்க்கலான்னு வந்தாங்க. சரிங்கண்ணா. காரமடையிலேருந்து வர்றேங்க. காரமடையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான், ஏன்னா வியாபாரத்துக்கு வர்றவங்களாம் மேக்ஸிமம் காரமடையில் இருந்தாலும் வர்றாங்க. ஆமாம் சரி. உங்கள் எல்லாம் ரோடெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, வீடு ஆகிட்டு இருக்குனாங்க. சரி அப்படியே சுற்றி பார்க்கலாம் வந்தா. ஓகே அதான் பார்க்க வேண்டியதா ஊரை சுற்றி பார்க்குறதுல. அதான். ஆமாம். எத்தனை வீடு ஆகுதுண்ணா இங்கே? இப்போ 16 வீடு ஸ்டார்ட் ஆயிருக்குண்ணா. மறுபடியும் இன்னும் ஒரு 25 வீடு வரும். 25 வீடு. மொத்தமாக எத்தனை வீடுங்கண்ணா இந்த புதூருக்கு? இது 45 வீடுண்ணா. மொத்தம் 45 வீடு. 45 வீடு. ஓ இப்போ 45 வீடு அப்படின்னா புது வீடு வருதுங்க. ஆமாங்க. இப்போ வந்து எத்தனை வீடு சொன்னீங்க? 16 வீடு சாங்ஷன் ஆயிருக்கு. அது ஒரு மண்டபம், அது மேலே வந்து பால்வாடிங்கண்ணா. ஓ அது 2 இதாயிருக்கு. ஓ மண்டபம் எதுங்கண்ணா? மண்டபம் இதுண்ணா. ஓ அதுங்களா? அது மண்டபமா? லென்த் இருக்கு பார்த்தீங்களா? லென்த் இருக்கு. அந்த லென்த் இருக்கு பார்த்தீங்களா? அது மண்டபம். ஓ மண்டபம். மேலே இருக்கிறது வந்து அந்த சிண்டெக்ஸ் வச்சிருக்காங்களா? ஆமாங்கண்ணா. அது வந்து பால்வாடி. ஓ மீதி எல்லாம் மற்றது எல்லாமே வீடு தான். ஓ அந்த மரத்தை ஓரத்து மேலே இருக்கும் அந்த பெரிய மரம் ஓட்டி இருக்கு, அது வந்து பால்வாடி. இது வந்து நீட்டமாக இருக்கிறது வந்து மண்டபம். மண்டபம். ஓ மண்டபம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் சீரு இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். எல்லாமே அங்கே ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதில் எது சார்ஜில் பண்ணுற மாதிரி இந்த கிராமத்துக்காரங்களும் ஃப்ரீ எல்லாருமே பண்ணிக்கலாம். பரவாயில்ல அந்த மாதிரி பரவாயில்ல. வீடோட சேர்த்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல சலுகையும் கிடைக்குது. ஏன்னா வீட்டில் வச்சு பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடத்துல பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்க. சரி சரிங்க. இதில் ரோடில் பாய்தான் போட்டுருக்கேன் போல இருக்கு. இன்னும் மேலே போடுறாங்க. அப்படிங்களா? போடுறேன்னு இருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் வீடு கொஞ்சம் பொருள் மட்டும் மேலே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாது. ஏதோ ரோடு ஆனதுனால தான் எல்லாம் பொருளை கொண்டு வர சௌகரியமாக இருக்குது இல்லைங்கண்ணா? இல்லைன்னா பொருள் கொண்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க.
அண்ணா இங்கே இருக்கவங்க என்னென்ன தொழில்ண்ணா? எல்லாத்தையும் டீயில் தான். டீயில் தாங்களா? ஓஹோ. டீயில் காற்று காப்பி. டீயும் காப்பி தாங்களா? ஓ எல்லாத்துக்கும் தோட்டம் இருக்குங்களாம்மாங்களா? பாதி இருக்குங்களா? ஓ எல்லாருமே தோட்டத்தில் வந்து டீ காப்பி தாங்களா? ஆமாம், டீ காப்பி தான். ஓ ஹாய். பை சார். உங்கள் பேர் என்ன? நிஷா. நிஷா. ஓடுறீங்க? உங்கள் பேர் என்ன? நைனிகா. சொல்லு சொல்லு பேர் சொல்லு. நைனிகா. ஆனிகா. நைனிகா. ஓகே. பள்ளிக்கூடத்து போகிறீங்களா? ஆமாம், ஸ்கூல் இங்கே பக்கத்தில் தான் இருக்கா. அது ஸ்கூல். இது இந்த ஸ்கூலுங்களா? ஓ இதுங்களா? ஆமாம், ஸ்கூல். ஓ எத்தனை வரைக்கும் இருக்குங்கம்மா ஸ்கூலு? 1லேருந்து 5th வரைக்குண்ணா. 5th வரைக்குங்களா? ஓ பரவாயில்ல பரவாயில்ல. ஓ அப்போ 5வது வரைக்கும் பிரச்சனை இல்லை. 5வது வரைக்கும் குழந்தைகளை இங்கே படிச்சுக்கலாம், வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓ 5வதுக்கு மேலே குணகுறை கோத்தறீங்களா? எங்கேங்கண்ணா? கொட்டக்கொம்பைங்களா? ரெண்டுமே போகலாம். கொட்டக்கொம்பை குணகுறை எத்தனை வரைக்கும் இருக்குங்க? அங்கே தெரியாது. தெரியலைங்க. ஓஹோ. இந்த பக்கம் முன்னாடி பார்த்தோன்னா அங்கே நடந்து வர வழி இருக்குங்களா? ஆமாம். இந்த இதில் வண்டி வருங்களா? வண்டி நடந்து வரணும். ஓ இந்த பக்கம் இப்படி ஒரு வழி இருக்கு, இந்த பக்கம் ஏதோ ஒரு வழி இருந்துச்சுங்களா? ஆ இந்த வயசு பகல் 5 செட்டுக்கு போகிறோம். ஆமாங்கண்ணா. இப்படி வரலாம். இப்படி வந்தால் சேட்பட்டு வரலாம். சேட்டுப்பாட்டிலேருந்து முன்னாடி இந்த வழி தான் வந்துட்டு இருந்திருக்கீங்க. அங்கே இருந்து அந்த 2 ரூம்பெல்லாம் போகிறது கட்டினாங்கண்ணா. எந்த அந்த வழியில் பக்கனா வரல. ஓ சரி சரிங்க. அந்த 2 ரூம்பு அங்கேருந்து எடுத்துக்கல, அங்கேருந்து தூக்கிட்டு வந்து கட்டிட்டு இருந்தாங்க. தலையில் சுமந்து கொண்டு வந்துங்களா? ஓ ஓ ஓ நடந்து வந்தே பத்திரம் கொண்டு வந்திருக்காங்க இருந்துங்க. ஆமாம். ஓஹோ சரி சரிங்க. இப்போ நாங்கள் மெட்டீரியலாக நாங்களே அங்கேருந்து கடத்தணும் வர எங்களுக்கு டயர்டாக இருக்கும். கொஞ்சம் பரவாயில்ல. ஓ ஓ இது உங்கள் வீடுங்களாம்மா? ஆமாம். ஓ உங்களுக்கு வேறு இங்கே போக வேற எங்கேயும் வெளியே வேலைக்கெல்லாம் போகிறீங்களாம்மா? வெளியே எங்கே போகிறோம்? எங்கேயும் இல்லை, தோட்டத்தோட தான். சரிங்க. வீடு டீ கார்டு எஸ்டேட்டு போவாங்க 10 பேர். ஓஹோ எந்த எஸ்டேட் இங்கே பக்கத்தில்? மாவுக்கரை. மாவுக்கரைங்களா? மாவுக்கரை இங்கே பக்கனா. பக்கனா தெரியுங்க. மாவுக்கரைங்கிறது அதுங்கிறீங்க? அது அந்த பக்கம், அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம். ஆற்றுக்கு அந்த பக்கங்களா? சேட்டுப்பட்ட சேட்டுப்பட்ட வழிங்களா? இங்கேயும் இருக்குண்ணா. 2 பக்கம் தோட்டம் இருக்கு. ஓஹோ சரி சரி சரி. 2 பக்கத்துலேயும் வேலைக்கு போவோம். 2 பக்கம் வேலைக்கு போவாங்க. இங்கே ரேஷன் கடையில் அதெல்லாம் இருக்குங்களா? இல்லை இல்லைங்க. ரேஷன் எங்கே போவீங்க? நாங்கள் எழுதி கொடுத்தோன்னே இங்கே வந்து போடுவாங்க. கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ஓ 8 கார்டு இருக்கு, மீதி கார்டில் இங்கே கொணக்கரை. அப்படிங்களா? இப்போ இந்த ரோடு ஆனதுனால இதை கொண்டு வராங்களா அங்கே பொருள்? இப்போ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வயசானவங்களுக்கு இது வந்து கொடுக்குறாங்க. ஓஹோ இந்த ரோடு ஆனதுனால தான் அது, இல்லைன்னா அது கிடையாது. இல்லைன்னா அங்கேருந்து சுயமந்திரத்தை வருவாங்க. ஓஹோ பாவம் அதுக்கு வேண்டி தண்ணியை நடந்துட்டு இருப்பாங்க வயசானவங்க. நாங்கள் கூட தூக்கில, வயசானவங்களும் கொஞ்சம் கஷ்டம். கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் சின்ன வயசுனா கூட ஏதோ சம்மந்து கொண்டு வந்துடலாம், வயசானவங்களா பாவம் கஷ்டம். ரொம்ப கஷ்டம் தான். அது இன்னும் இந்த வெயில் காலத்துலலாம் போதுமாயிரம் அவங்களுக்குலாம். அதுக்கே ஒரு நாளே போயிடும். பொழுதே போயிடும்ண்ணா. காலையில் பண்ணால் சாயங்காலம் வீட்டுக்கே வருவாங்க. ஓ ஓ இங்கே இருக்கும் எல்லாத்துக்குமே தோட்டம் இருக்குங்களாம்மா? சொந்தமாக தோட்டம்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்குங்களா? ஆனால் பாதி பேருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஒரு 10-15 குடும்பத்துக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆஹா. ஏன்னா மீதி பேர்ல வச்சுருக்காங்க. ஓ ஓ எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்க. இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்களா? ஆமாம், வீட்டுக்காரருக்கு தெரியும். எனக்கு அவ்வளோ தெரியாதுனால வெளியூர்னா. அப்படிங்களா? எந்த ஊர்லேருந்து வந்தீங்கம்மா? கரிக்கூர். கரிக்கூர்லேருந்து வந்தீங்களா? ஓ கரிக்கூர்லேருந்து இருங்க. கரிக்கூர் எல்லாமே தெரியும். மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூங்களா? சரி சரி. அது சுடுகாடு பக்கத்துலேயே தெரியும் தெரியும் தெரியும். கரிக்கூரில் சுற்றி இருக்கிற எல்லாமே தெரியுங்க. அங்கேயும் வந்து கொக்கோடு வரைக்கும் போயிருக்காங்க. அங்கே எல்லாமே தெரியுங்க. அங்கிருந்தீங்க கட்டி வந்திருக்கீங்களா? எனக்கு அவ்வளோ தெரியாது, வீட்டுக்காரருக்கு தான் தெரியும். சரி சரி சரி. சரிம்மா பரவாயில்ல, வேலை பார்த்துங்க. அப்படின்னு பார்த்து வரோம். சரி. பாய். பாய் சொல்லு. பாய். அம்மா நீங்களே இதே ஊருங்களாம்மா? இதே ஊர் தான். சரி சரி. உங்களுக்குள்ள வீடு ஆகுதுங்களாம்மா? ஆயிரும். நாங்கள் எழுதி போட்டிருக்கோம். அப்படிங்களா? இப்போ ஒரு 16 வீடு இங்கே ஆயிருக்கு. சரி சரிங்க. உங்களுக்கு இன்னும் வரலைங்களா? இன்னும் நம்மளுக்கு வரல. நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். ஓ ஓ சரி சரி. இன்னும் வீடு ஆயிரும். ரோடு வந்துருச்சுல்ல, வீடு ஆயிரும். அதான் ரோடு வந்ததே பார்த்தோன்னா வந்து வீடாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ரோடு இல்லைன்னா தான் வீடு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். மெட்டீரியல் கொண்டு வரலாம். ஆமாம் ஆமாங்க. காரமடை ஜெய்ஸுங்க. காரமடைங்க ஜெய்ஸு JAISன்னு கொடுத்தீங்கன்னா வந்துருங்க. ரோடு அதனால வீடு வரக்கு சௌகரியம் இல்லைங்கண்ணா. ரோடு இல்லைன்னா பொருளெல்லாம் வராது, கொண்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்போ ரோடு எப்போ வெட்டினாங்கம்மா? இது 2 வருஷம், 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் இருக்குங்களா? ஓ 8-9 மாதம் இருக்குங்களா? ஓ ரோடு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடை கட்டினாங்க. இல்லை வீடு ரோடு வெட்டினது சரிங்க. அந்த கீழே காங்கிரீட் போட்டிருக்காங்க, அதே போய் போட்டாங்க. ஒரு பாதி வரைக்கும் போட்டிருக்காங்களா? அதுங்க அப்படிங்களா? ஓஹோ. இப்போ நீங்களாம் போனால் இப்போ அந்த ரோட்டில் வந்து வாடகை வண்டியில் போகணும் இல்லைங்களா?
ஓ நடந்து போனால் இதில் போகிறீங்களா? ஓ சேர்பட்டு போயிடலாம். சேட்டுப்பேட்டை போகிறீங்களா? எவ்வளோ தூரம்ண்ணா இதில் போன சேட்டுப்பேட்டை? நடந்து போனால் எவ்வளோ தூரம் அங்கே? 3 கிலோமீட்டருங்களா? ஓஹோ சரி. ஓ 4-5 மாதம் ஆகிப்போம். ஆனா தண்ணி தான் கொஞ்சம் பிரச்சனை. தண்ணிங்களா? ரொம்ப கஷ்டம். எல்லாம் சுமந்துட்டு எடுத்துட்டு வரணும் தண்ணி குடிக்கிறது. ஓ அப்படிங்களா? எங்கேயும் தண்ணி எங்கிருந்து வருதுங்க? அங்கே போனோம் அதான் சோலைக்குள்ளங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா துணி துவைக்க அங்கே இருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. பக்கனாக்கிட்ட போறாங்க. ஓ அங்கே துணி துவைக்க அங்கே போயிட்டு இருக்காங்களா? அங்கே போனோம் எஸ்டேட்டு. ஓஹோ எஸ்டேட்டுக்குள்ள போனாக்கா சின்ன சின்ன குளம் மாதிரி இருக்கா, ஓ சரிங்க. அங்கே போய் துவைச்சு மறுபடியும் அங்கேருந்து எடுத்து இங்கே வருவாங்க. ஓ தண்ணி தான் பிரச்சனை. தண்ணி பிரச்சனைங்களா? தண்ணி பிரச்சனை தான். ஓ இந்த பஞ்சாயத்து தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்களா? பஞ்சாயத்து தண்ணி போடுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் போடல. ஓ ஓ என்ன நம்மளுக்கு வந்து இப்போ தண்ணி பிரச்சனை தான் ரொம்ப பிரச்சனை. ஓ அது இன்னுமே வெயில் காலம் வேற, நீங்க சொல்லிக்கவே வேண்டியதில்லை. நாளைக்கு 3-4-5 மாசத்துக்கு வெயில் தான். ஆமாம். ஆறு மாதிரியெல்லாம் பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல. ம் அங்கே அதுவும் பக்கத்தில் இல்லையே. ம். ரொம்ப தூரம் எல்லாம் போகணும், சேட்டுப்பட போகணும். ம் இப்படி போனோன்னா அட்டாடி அந்த ஆற்றுக்கு தான் போகணும். ஓஹோ அது அட்டாடி ஆற்றுலேருந்து தூக்கிட்டு வரதுனா அது மேடலைங்க. நாங்கள் வண்டியில் வர்றதுக்கே எனக்கு போதும் ஆயிடுச்சு. வண்டி ஓட்டு வரைக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. தண்ணி கொண்டு வரது பார்த்தா ஆகிற காரியங்களா? பைக்ல வந்தீங்களா? ஆமாம் பைக்கில் தான் வந்தாங்க. பைக்கே பார்த்தீங்கன்னா ரோடில் இப்போ இந்த வேணா மண்டோட இருக்குங்களா, அதே கொஞ்சம் இழுத்து விட்டுரும் போல இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் வந்தாங்க. அது சரிங்க. எனக்கு இறங்கு அது ரெடி ஆயிருன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. எல்லா கொட்டேஷன் எல்லாம் எடுத்து அளவெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. சரிங்க. ரெடி ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மழை காலம் மாத்திரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு நினைக்கிறேன். பைக்கே ஏழாது. மழை காலச்சுன்னா மேலே வண்டி வராது. ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரிங்க. பண்ணி தரேன்னு இருக்காங்க. தண்ணி பண்ணி கொடுக்குறேன்ட்டாங்க. ஓஹோ ஏன்னா உங்களுக்கு அந்த மழை தண்ணி விழுந்துச்சுன்னாவே அந்த மண்ணை இழுத்து விட்டுரு. எந்த வண்டியும் ஏறவும் ஏறாது இறங்கவும் இறங்காது. அது இறங்காது. அந்த காங்கிரீட் தான் கொஞ்சம் ஃபுல்லாக போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாண்ணா. ஏன்னா இப்போ அந்த நைட் டைம்னாலே கொஞ்சம் டயர்டு தானே. சரி சரிங்க. அடி யானை கலட்டா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஓ ஓ அதனால கொஞ்சம் டயர்டு தான். ஓ இது கலட்டெல்லாம் இருக்குங்களா? இருக்கு, யானை கலட்டு எல்லாம் இனிமேல்லாம் வெயில் கீழே வெயில், யானை கீழே இருக்காது, எல்லாம் மேலே தான் வரும். சீசன் வேறு பலாப்பழ சீசன் வேறு ஆரம்பிக்குது. வேற ஆரம்பிச்சிருச்சுல, கீழே வந்து சூடு ஏரியா தானே. அதனால மேலே தான் வரும். ஓ ஓ ஓ ஓ அதனாலேயே கொஞ்சம் டயர்டு தானே. ஓ ஓ ஏன்னா ரோடு நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ரோடு நல்லா இருந்துச்சுன்னா என்னென்ன இருக்குண்ணா? யானை, கரடி, புலி, சிறுத்தை எல்லாமே இருக்குண்ணா. எல்லாமே இருக்குங்களா? எல்லாமே இருக்கு. சிங்கத்தை தவிர மீதி எல்லாமே இருக்குதா இருக்கு. சிங்கம் இந்த பக்கம் இல்ல, இல்ல அதனால இல்ல. அதனால மத்தது எல்லாமே இருக்கு. ஓ அதான் இந்த கொஞ்சம் ஆடு, மாடு, கோழி, நாய் அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் எல்லாம் நிறைய டெய்லி பார்க்கலாம் நீங்க. ஒரு நாளைக்கு அதுதான் வேலையே இங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓஹோ இது கரடி, சிறுத்தை அது எல்லாமே இருக்குங்க. அது நைட் டைமே நடக்கிறது பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தானே. ஏன்னா இங்க இருந்து நடந்தோம்னா நம்ம சேட்டுப்பட்ட போறதுக்கு எப்படி 3-3.25 கிலோமீட்டர் ஆயிடும். 3.25 கிலோமீட்டருங்கும் போது கணக்கு பண்ணாக்கா நாங்கள் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 3/4 மணி நேரம். ஓ நைட் டைம்ல பார்த்து தான் வரணும், பார்த்தா போகணும். அந்த மாதிரி. ஓஹோ அது டயர்டு தானே. நைட்டில் அப்படின்னா இந்த பக்கம் வர முடியாது. வர முடியாது. அதனால இருட்டுக்குள்ளே வந்துடணும். 6 மணிக்குள்ள வந்துடுவோம். 6 மணிக்குள்ள 6 மணிக்குள்ள உள்ள வந்துடலாம். வந்துட்டோம்னா நமக்கு சேஃப்டி. இல்லைன்னா இங்கே நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கமெல்லாம் அந்த ஒருத்தர்லாம் புளி சாப்பிட்டு அவரெல்லாம் மப்பில் போய் படுத்துட்டு இருந்திருக்காரு. தெரியல அவங்க சம்சாரம். சரி கூட்டு போகும்போது இவர் ஃபுல் மப்பு. சரி போங்கன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருந்தாராம். சரி நான் வந்தாரே. அவர் எப்பயுமே அந்த மாதிரி ஃபுல் சரக்கில் தான் இருப்பாராம். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சரி வேணாம் நீங்கள் வந்துடுவீங்க தானே, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிருக்காங்க. இவங்க தெரியல. நைட் டைம் இழுத்துட்டு போய் 3 நாளா காணாம. அது இதுல எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. எல்லாத்துலயுமே போட்டு. எந்த ஏரியா? அது வந்து நம்ம கேஸ்லடா பக்கம் நினைக்கிறேன். அது பனகுடின்னு சொல்லுவாங்க. பனகுடி தான் நினைக்கிறேன். அந்த பக்கம் தான் சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. இல்ல நானும் பார்த்தேன், நியூஸ் பார்த்தேன். வந்துச்சுண்ணா. அது நிறைய இருந்துச்சு. ஆளை காணன்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. பார்த்தா வந்து ஒரு 2 நாளா 3 நாளா கழிச்சு எலும்பு கூடு மட்டும் தான் இருந்துச்சு. தலையும் கை காலை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. நியூஸ்ல நிறைய பரபரப்பா போயிட்டு இருந்தது. அது போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி அது இங்கேயே அந்த மாதிரி தான். கூடலூர் சைட்லயும் அந்த மாதிரி தான் நடக்குது. இதனால வரைக்கும் இந்த வழியெல்லாம் அந்த மாதிரி காணும். ஆனா சொல்ல முடியாதுல்ல. நம்ம நைட்டு போது வரும்போது பயந்து வரும். நம்ம எல்லாம் வேலைக்கு போனாக்கா வரும்போது 7 மணி 8 மணி ஆயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் வரணும், பார்த்தா போகணும். அதுதானே டயர்டு. ரோடு ஒன்று போட்டாங்கன்னா ஏதோ ஒரு வண்டி கிண்டி வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனா ரோடு இன்னும் முழுசா ரெடி ஆகணும். வேணாம் இருக்கட்டும். அது பாதி இருக்க ரோடு போடுறாங்கன்னா இல்ல ஃபுல்லாவே போடுறேன்னு சொல்லிடுறாங்க. எல்லா ஏரியாவுக்கும் இது இங்க போடுற ஃபுல்லா காங்கிரீட் இது வரைக்கும் போட்டுறணும். அந்த மாதிரி எங்கெங்க வீடு ரோடு போகுது எல்லாமே நடந்து வர்ற பாதையும் பண்ணி அது காங்கிரீட் மாதிரி போடுறேன். எல்லாமே ரோடு தான். எனக்கு வண்டி இது வரைக்கும் வந்துடும். இது வரைக்கும் ரோடு போடணும். அதே மாதிரி மேலேயும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி எல்லாம் பரவாயில்ல. உங்களுக்கு பைக் வர்ற மாதிரி பண்ணி கொடுத்தா கூட போதும். இப்போதைக்கு அதாவது வீட்டு பக்கத்துல ஊர் வந்து என்டர் வரைக்கும் ஏதோ ஜீப்பு அந்த மாதிரி ஏதாவது பிக்கப் அந்த மாதிரி பண்ண மாதிரி. அப்புறம் அந்தந்த வீடு இருக்கிறதுல 2 வீலர் மட்டும் ஏதாவது போற மாதிரி பண்ணி கொடுத்தா போதும். பரவாயில்ல அந்த மாதிரி ஆகுது. ஆமா அந்த மாதிரி தான் பண்றேன்னு இருக்காங்க. சரி அந்த மாதிரி தான் அளவு மெஷர்மெண்ட்ல அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி பார்த்தோன்னா வந்து சோலைக்குள்ள இருக்கீங்க. எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க தெரியாது.
பார்க்க இதுக்கெல்லாம் இது கிடச்சிருக்குங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நாங்களும் இந்த மாதிரிலாம் வீடு கட்டுவோம் மோல்டு போடுவோம்னு நினைச்சு கூட பார்க்கறது அந்த மாதிரிலாம். நான்லாம் உண்மையாலுமே நினைச்சேன் இந்த மாதிரிலாம் வீடு கட்டுவேனா. எனக்கு 2 பொட்ட பிள்ளைங்க தான். சரி சரி. நான் இந்த மாதிரிலாம் கட்டுவேன்னு நினைச்சு கூட பார்த்தது. ஆனால் நடந்துச்சு. ஆண்டவன் புண்ணியம் தான் நினைக்கிறேன். எல்லாம் நல்லது பண்ணியிருக்கீங்க, நல்லது நடக்குது. நல்லது நடக்குது. அதான் உண்மை. உண்மை, அது உண்மையான விஷயம். ஏன்னா எல்லாம் அவங்களுக்கு இப்போ நமக்கு நாம படிக்கும்போது 4 7வது மேலே படிக்கல. சரிங்க. இதே ஸ்கூல்ல தான் படித்தேன் 5வது வரைக்கும். 2 வருஷம் கொட்டை நடந்து படிச்சு பார்த்தா முடியல. நடக்க முடியாது. டெய்லி நடக்கணும்னா கண்டிப்பாக காலையிலையும் நடக்கணும், சாயங்காலம் நடக்கணும். அதை ஆகாதுன்னு சொல்லி 7வது படிப்பு நிப்பாட்டி இருந்து இப்போ என் குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு வருதுங்கும் போது பரவாயில்ல. இப்போ இந்த ஸ்கூலில் 8வது 10வது வரைக்கும் பண்ணுறாங்க. சரிங்க சரிங்க. அப்போ எக்ஸ்டெண்ட் ஆகும்போது குழந்தைங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி. பக்கத்துலேயே ஸ்கூலு அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாலும் போயிட்டு வர்றதுக்கு நம்ம பயப்படாமல் இருக்கலாம். ஆமா, இதே வேற எங்கேயாவது எதாவது நடந்து வரும்போது ஸ்டேட் போட்டு அனுப்புனா நினைச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா. இங்கேருந்து 3 கிலோ 3 அங்கே ஸ்டேட் போட்ட கொட்டக்கம்ப போகிறோம்னாங்க 4 கிலோமீட்டர் ஆயிடும். 4 கிலோமீட்டர் அது வண்டி ரோடு. அவங்க நடந்து போகும்போது வரணும், பார்த்து வரணும். அவங்களுக்கு தெரியாது, சின்ன சின்ன குழந்தைங்கள. அதெல்லாம் யோசனை பண்ணும்போது தான் இதாக இருக்கு. இப்போ பக்கத்துலேயே எல்லாமே வந்துருச்சுங்கும் போது சந்தோஷம் தான். சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயம். எல்லாத்துக்கும் சேஃப்டியும் வேற. கண்டிப்பா சேஃப்டியும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதோட இவ்வளவு கஷ்டப்படுறது. அது கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம யாரு கஷ்டப்படுறோம்? நம்ம குழந்தைங்களுக்கு. ஆமா. ஏதோ சொன்ன மாதிரி ஏதோ புண்ணியத்தில் பார்த்தா இந்த தலைமுறையே உங்களுக்கு வந்து வீடு ரோடெல்லாம் ஆயிருக்குது. பரவாயில்ல. கண்டிப்பா. நம்ம அடுத்த தலைமுறை இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஆமா. எங்க அப்பா அம்மாலாம் மண்ணு வீட்லயே அந்த மாதிரி அவங்களே செங்கல்ல எடுத்து அவங்களே வீடு கட்டி அவங்க அப்படி இருந்தாங்க. இந்த வீடுங்களா? ஓ சரிங்க. இப்போ நான் வந்து ஏன் ஸ்டேஜுக்கு வந்தது இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்க ஸ்டேஜுக்கு இன்னும் கொஞ்சம் மாறும்ல. கண்டிப்பா. இந்த இடத்துல கொஞ்சம் மோசம் தான். எந்த இடத்துல யானை நிற்கிது அதான் நமக்கு தெரியல. இந்த வழி யானை வரும், இந்த வழியெல்லாம் வராது. அந்த மாதிரிலாம் அது நம்ம ஒரு ஆளுங்க கூட இருந்தா அது ஒரு கெப்பாசிட்டி. அது தப்பு இல்லை. நல்ல விஷயம் தானே. சரி நல்லதாண்ணா. அப்படியே பார்த்துறேன். மேலே அப்படியே பார்த்து சந்தோஷம். சரி வரேம்மா. பரவாயில்ல. ஏதோ ஊர் நல்லா டெவலப் ஆகிருச்சு போது பேசுகிறேண்ணே. முன்னே 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கே நல்ல பெரிய டெவலப். நல்லா பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் அப்படியே ரோடு ஆகுதுன்னாங்க. இதெல்லாம் அப்படியே ரோடு பண்ணுறாங்களாம்மா? அந்த கீழே வர ரோடு அப்படியே இது வரைக்கும் வரும் போல இருக்கு. அதாங்க. அப்படியே சும்மா ஸ்கூலில் காமிச்சு போகலாம். அப்படியே 5 வரைக்கும் ஸ்கூல் இருக்காம்மா, காமிச்சு போகலாம். பசங்களுக்கு இருக்காங்க இருக்கேன். இதே ஸ்கூலா? இந்த ஸ்கூல் தான் 5வது வரைக்கும் இருக்கா? அப்படி போயிட்டு வரலாம். பாத்ரூம்லாம் கட்டி கொடுத்துருக்காங்களா பசங்களுக்கு? ஸ்கூல் பசங்களுக்கு இது ஸ்கூல் தானா? இது சமையல் கூடமா? கிச்சன் ஏதாவது சமையல் கூட? இதுதான் மண்டபம். பரவாயில்ல. ஏதாவது ஒரு நல்ல விஷயம், கல்யாணம், காது குத்து, சீரு நம்ம செஞ்சுக்கலாம். இதனால் பார்த்தோன்னா வந்து ஃப்ரீயாக செஞ்சுக்கலாம்.
ஏன்னா இருக்கிற இடத்துல தூண்டு சின்ன இடத்துல வச்சு பண்ணுறதுக்கு பண்ணுறாரு ஏதோ ஒரு இந்த மாதிரிலாம் கிடைச்சா நல்ல விஷயம். ஒரு பொது இடத்துல பொது இடத்துல இந்த மாதிரி சௌரியமாக இருக்கும்ல, ஒரு 4 பேர் வந்தாலும் உட்காரக்கு இந்த சௌரியமாக இருக்கும்ல. மேட்டுப்பாளையா காரமுட அப்படி வரும். அதுக்கு என்ன செலவு? செலவு மண்டப செலவு என்னாச்சு? நம்ம ஊருக்குள்ளே இருந்தால் இப்போ நம்மளுக்கு சௌரியம், செலவுகளும் இல்லை. செலவு ஆமாம், அவங்களுக்கு எதை பார்த்தோன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்குலாம். பரவாயில்ல, இங்கே வீட்டு இருக்கும் போல இருக்கு. மக்களே பார்த்துங்க, இது வந்து இந்த புதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு இந்த கிராம மக்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதுபோக இங்கே வந்து ஒரு 16 புது வீடுகள் ஆகுதுங்க. இந்த கிராமம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன். அப்போ வந்து கூட இப்போ வந்து நல்லாவே ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல விஷயம், சந்தோஷமாகவும் இருக்குங்க. இது வரப்போமே பாட்டி கேட்குறாங்க, என்ன இடத்துக்கு வந்தவங்களோ எதுக்கு வந்திருக்காலும் கேட்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வேலை செய்கிறாங்க போல இருக்கு, ரெஸ்டெல்லாம் வேலை செய்கிறாங்க. வர என்ன செய்யுங்க அவரெல்லாம் நிறைய எடுத்தாங்க. நிறைய எடுத்துட்டா. அவரை ரெகுலராக இருக்கிற உங்களால் எடுக்கலாம் தான் வந்திருக்காங்க. ஆனால் காரமடலேருந்து வந்திருக்கேண்ணா. இந்த ஊரை பார்க்கலாம் வந்து அப்படி சுற்றி பார்க்கலான்னு. செலவு காசுங்களா? கொடுத்தா போச்சுங்க. அதாங்க சாயங்காலம் செலவுக்குங்களா? நீங்கள் கட்டட வேலை செய்கிறவங்களா இந்த ஊருக்காரங்களாண்ணா? நீங்கள் கட்டட வேலை செய்கிறவங்களா இந்த ஊருக்காரங்களா? கட்டடக்காரங்களா? சரி சரி. தலைவர் அடுத்த தலைவர் அவர் தாங்க. சுற்றி எல்லாமே புது வீடாக தான் தெரியுது சரவணா. அப்படியே எல்லாம் மண் வீடாக இருந்தது எல்லாமே இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மோல்டிங் போட்ட வீடாக தெரியுது. இன்னும் வந்து ஒரு அடுத்த வருஷம்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஊர் பார்க்குறக்கே நல்லா இருக்குது. மேலே இங்கே ஒரு 4 வீடு இருக்கும் போல இருக்குது. இங்கே இதான் கடைசி. இந்த வழியை பார்த்து வரலாமா? அந்த வழி ஒரு சின்ன நடந்து போயிட்டு வரலாம். எப்படின்னு பார்ப்போம். அந்த அம்மா சொன்னாங்களே அந்த வழி எப்படி இருக்குன்னு பாருங்கன்னாங்களே, நல்லா பார்த்து வருவேண்ணா. வந்துட்டு பார்த்துருவோம். எப்பா நல்ல மேடு. இதில் வண்டி ஏறுதுன்னா ஏறுறது கூட எப்படியா ஏறுது சரவணா. இறங்குறதுக்குள்ள தான் இருக்குது. இறங்க போட்டால் பிரேக் போட்டு நிற்காது, ஒன்றும் நிற்காது. வண்டி அப்படியே இழுத்துட்டு போகும். அது மண் தானே, இன்னும் வந்து இதே போடல, காங்கிரீட் போடல. மண்ணுங்கன்னா ஃபுல்லாக அப்படி இழுத்துட்டு போகும். பிரேக் போட்டாலும் வண்டி நிற்காது. நேராக கீழே போய் அங்கே போய் நிற்க வேண்டியதா. அது வரைக்கும் அப்படியே நிற்காமல் போயிடணும். மக்களே, இதுதான் வந்து புதூர் அப்படிங்கிற கிராமம். சுற்றி ஃபுல்லாக வந்து அடர்வனம், ஒரு மலையோட மேட்டில் கிராமம். அழகான கிராமம். சரி, இந்த நடந்து வர ஒத்தடி பாதையை பார்க்கலாம்.